நம்ம சுந்தரகாண்டத்துக்குள்ள நுழைகிறோம். நம்ம தனுஷ்கோடிக்கு பக்கம் மகேந்திரமலை. மகேந்திரமலையில நம்ம ஆஞ்சநேய சுவாமி நின்று கொண்டிருக்கிறார். கடலுக்கு அப்பால் இலங்கை. இலங்கையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கிறான். இப்ப அதை தாண்டி போய் பார்க்கணும். யாரு போறது? யாரும் போக முடியல. கடலை தாவணும் இல்ல, எங்க தாவறது? அதுக்கு சரியான ஒரே ஆள் ஆஞ்சநேய சுவாமி தான். ஜாம்பவான் வயது முதிர்ந்த கரடி பக்கத்துல போறார். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு சாபம் என்ன தெரியுமா? அவர் பெருமை அவருக்கு தெரியாது, நமக்கு நம்ம பெருமை தான் தெரியும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் பொன்னாடை அவருக்கு நிறைய போர்த்தனாங்க, எல்லாத்தையும் பத்திரமா மடிச்சு வீட்டுக்கு கொண்டாந்துட்டாரு. டேய் எண்ணி பாடுறான்னாரு. அவன் எண்ணி பார்த்தேன், 198 தான் இருக்குன்னா. 2 தான் எவனும் அடிச்சுட்டாங்கடா. உங்களுக்கு புரியுதா? 200 பொன்னாடை இவரு ஏற்பாடு பண்ணி ஆளாளு கையில கொடுத்து, டேய் எனக்கு போர்த்தணும், அதை இந்த வீடியோ கேமராவில் படம் எடுக்கணும். அதுல ஒருத்தர் 2 பொன்னாடைய வீட்டுக்கு கொண்டு போய் நம்மளை எங்க கொண்டே விடுறது? நம்முடைய பெருமையை அடுத்தவன் சொல்லணுமே தவிர நம்ம சொல்லக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமிக்கு தன் பெருமை தெரியாது. ஜாம்பவான் பக்கத்துல போறான். நான்முகன் இறந்தாலும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். ஆமாம், ஆஞ்சநேய சாமி இப்ப இருக்காரா இல்லையா? இருக்காரு. மவுண்ட் கைலாஷ் போறவங்க கைலாசத்தை சுத்துறாங்க. உள் பரிக்கிரமான்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள் பரிக்கிரமா ரொம்ப சிரமம். பரிக்கிரமா பரவாயில்ல, உள் பரிக்கிரமா ரொம்ப கஷ்டம், மூச்சு முட்டுது. உள் பரிக்கிரமா போனாங்க ஹிந்து ஆபீஸ்காரங்க 1950 ஒட்டி. அப்படி போனவங்க போட்டோ எடுத்துக்கிட்டே போனாங்க. ஒரு குகைக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. உள்ள என்ன இருக்கோ என்னவோ. வெளியே நின்னபடி இந்த கேமரா, அந்த காலத்து கேமராங்க, அதனால அதெல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு கழுவணும். அப்படியே போட்டோ எடுத்தான்ல, படிச்சுன்னு அங்கே இருந்து ஒரு ஒளி அடிச்சுது. எடுத்தவன் கண்ணு போயிடுச்சு, ஓடி போயிட்டாங்க. சென்னைக்கு போய் அதை எடுத்து டெவலப் பண்ணி இருட்டறையில வச்சு, அந்த காலம் அப்படித்தானே, எடுத்து பார்த்தா இப்படி உட்கார்ந்து இருக்காரு ஆஞ்சநேய சுவாமி. வால் இருக்கு, ஏடுகள் இருக்கு, வயசான தோற்றம், கண்ணுல கருணை, இப்படி உட்கார்ந்து இருக்காரு. இந்த படத்தை காசியில சங்கட் மோட்சன் அப்படிங்கிற இடத்துல மாட்டி வச்சிருந்தாங்க. சங்கட் மோட்சன் காசிக்கு போனவங்களுக்கு தெரியும். சங்கடங்கள்ல இருந்து மோட்சம் கொடுக்கிற இடமா ஆஞ்சநேயர் கோயில் மாட்டி வச்சிருக்காங்க. நான் போய் கேட்டு ஒரு காப்பி வாங்கினேன். 5-6 பிரதி போட்டேன். எங்க வீட்டில் ஒரு காப்பி வச்சிருக்கேன். இப்போ ஆஞ்சநேய சுவாமி இன்னும் இருக்கார். அடுத்த பிரம்மா ஆஞ்சநேய சுவாமியா. இப்போ இந்த ஜாம்பவான் என்ன சொல்றான்? நான்முகன் இறந்தாலும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். நூல் அறிவு மிக்கவர், சூரியன் தேரோடு தொடர்ந்து சென்று படித்தவர், மேருவை விட பெரிய தோற்றம் கொள்ள முடிந்தவர், அணுவை விட சிறியதாக மாறக்கூடிய ஆற்றல் படைத்தவர், ஆலமுண்ட நீலகண்டன் போல் சிவபெருமான். ருத்ர அம்சம் ஆலமுண்ட நீலகண்டன் போல் அன்பர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர், நீதியில் நிற்பவர், வாய்மை மிகுந்தவர், நினைவாலும் பெண்களை பற்றி நினைக்காதவர், மாதர் நலம் எண்ணாதவர், புலன் அடக்கம் மிக்கவர், நைஷ்டிக பிரம்மச்சாரி, வேண்டிய போது வேண்டியவற்றை செய்யக்கூடிய விவேகம் மிக்கவர், ராம பக்தர்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர். இவ்வளவு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமிக்கு அவர் பெருமை தெரிஞ்சிருச்சு. சில ஊர்ல ரசிகர் மன்றம் வச்சத்தான் பெருமையே தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சு. நமக்கு இவ்வளவு, நான் என்ன செய்ய? நீங்க தான் கடலை தாண்டணும், உங்களால் முடியும். பெரிய திருவடின்னு யாருக்கு பேரு? கருடாழ்வானுக்கு பேரு. சிறிய திருவடின்னு ஆஞ்சநேயனுக்கு பேரு. நீங்கள் தான் கடலை தாண்ட வேண்டும், உங்களால் முடியும், நீங்கள் செல்ல வேண்டும். இவர் பார்க்கிறார், உங்கள் ஆணை, இது ராம கைங்கரியம், நான் புறப்படு. ஒரு பக்கத்திலே ராமச்சந்திரனுடைய பேராற்றல், இன்னொரு பக்கத்திலே பெரிய திருவடி கருடாழ்வானுடைய ஆற்றல், ரெண்டையும் வைத்துக்கொண்டு நான் ராமனுடைய கருணையினாலே கடலை தாண்டி இலங்கைக்கு போகிறேன். மகேந்திர மலை ஒரு குதி, அங்கிருந்து மலையை பின்னுக்கு தள்ளிட்டு பாஞ்சாரா. தேவலோகத்தில் இருக்கவன் எல்லாம் பார்க்கிறான், என்னடா சூரியன் கிழக்குல இருந்து மேற்குல போவான், இன்னைக்கு என்ன வடக்குல இருந்து தெற்குல போறான். இவர் எங்க இருந்து போறாரு? வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்னொருத்தன் சொன்னான், இதுதான் கைலாசம் தெரியுதா? கண்ணுதல் ஒளிய செல்லும் கையில எங்கிரியும் ஒத்தான். கண்ணுதல்னா யாரு?
சிவபெருமான் இல்லாம கைலாசம் மட்டும் போனாப்புல இருக்கே. இது யாரு? இன்னொருத்தன். காலபாசம், யமதர்மராஜாவுடைய காலபாசம் இலங்கைக்கு போகாது. இன்னைக்கு காலபாசம் இலங்கைக்கு போகிறது. அனுமானுடைய வாள் காலபாசம் மாதிரி தெரிந்தது. என்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி பாயிறார் தெரியுமா? கிமு 5076 செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி 12/9/5076 பிசி. அந்த நேரம் பாய்கிறார். ஒரு மலை கீழே இருந்து எந்திரிச்சு வந்தது. அந்த மலைக்கு பேரு தெரியுமா? மைனாகம்னு பேர். ஆஞ்சநேயா அதுல குதிச்சுட்டார். வா, விருந்து சாப்பிட்டு போகலாம். யாரு நீ? என்ன சொல்ற? நான் மலை, என் பெயர் மைனாக மலை. ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்தன. தேவேந்திரன் சிறகுகளை எல்லாம் வெட்டினான். உன்னுடைய அப்பா வாயுதேவன் என்னை கடலுக்குள் அழுத்தி விட்டான். அதனால நான் சிறகோட தப்பிச்சேன். இப்ப அந்த சிறகுனால பறந்து மேல வந்து நிக்கிறேன். உங்க அப்பா எனக்கு அருள் செய்தார், அதனால நன்றி கடன். வா, விருந்து சாப்பிடு. நான் என்ன விருந்து சாப்பிடவா போறேன்? நான் எங்க அம்மாவை தேடி போறேன். திரும்பி வர்ற பொழுது விருந்து சாப்பிடலாம். போ, புறப்பட்டார். சுரசைன்னு ஒரு ராட்சசி கம்பீரமா நிக்கிறா கடலுக்குள்ள. இவர் போற பாதையை தடுக்கிறா. உடம்பு பெருசாகுது. இவரும் பெருசானார். இன்னும் பெருசு. இவரும் பெருசாக்கினார். கடைசி பயங்கரமா வாயை திறந்தார். பார்த்தார். உடனே இவர் சுருங்கினார். வாய் வழியா போயிட்டு மூச்சு விடுறதுக்குள்ள வெளியில வந்துட்டார். அவள் இவரை வாழ்த்தினார். யாரு? சுரஸ். அதுக்கடுத்தாப்புல ஒருத்தி அங்காரதாரையின் அவளுக்கு பேரு. விழுங்கிட்டா. வயித்த கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டார். யோசிக்கிறார். ஆமா, புறப்பட்டதுல இருந்து தடையா வருதே. ஏன்? நான் ராமனை நினைக்கல. இதுவரைக்கும் ராமனை நினைக்கல. எங்க வேலை பார்த்துக்கிட்டா இருந்தா கடவுளை நினைப்பமா? நாரதர் போய் கேட்டாராம் நாராயணமூர்த்திட்ட, உலகத்துல சிறந்த பக்தன் யார்? அந்த ஒருத்தன் 1 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு உழுதுகிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் பெரிய பக்தன். என்ன, நான் நாராயணா நாராயணான்னு ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்றேன், நான் பக்தன் இல்லையா? சிரிக்கிறார் நாராயணமூர்த்தி. இந்த விளக்கை வச்சுக்கோ. விளக்கு நிறைய விளக்கெண்ணெய் திரி. இந்த உலகத்தை சுத்தி வா. விளக்கெண்ணெய் கீழே வழியக்கூடாது. கையில விளக்கு எண்ணெய் முழுக்க இருக்கு. ஒரு ரவுண்டு உலகத்தை சுத்திட்டு வந்துட்டார். ஆமாம், உலகத்தை சுத்தின போது என்ன எத்தனை முறை நினைச்சேன். அது எப்படி நினைக்கிறது? விளக்கெண்ணெய் கீழே விழுந்துடப்படாதுன்னு நினைச்சேன். அவனை போய் பாரு. காலையில ரொம்ப சிரமப்பட்டு உழுவதற்கு போகிற பொழுது நாராயணான்னு சொல்றான். உழுதுட்டு வந்து உட்கார்ற பொழுது நாராயணான்னு சொல்றான். அவன்தான் பக்தன். புரியுதா? புதுவயல்னு செட்டிநாட்டில் ஒரு ஊர். அங்கே ஒரு ஆட்சி. நான் போய் அவங்க வீட்டில் படுத்து கிடந்தேன். நமக்கு வீட்டு சாப்பாட்டை விட ஊர் சாப்பாடு தான் அதிகம். நமக்கு கடவுள் தலையில அப்படி எழுதி விட்டாரு. அவங்க வீட்டில் அன்னைக்கு படுத்து கிடந்தேன். ராத்திரி 8 மணி. என்னை மீறி நாராயணான்னு சொல்லிவிட்டேன். ஆட்சி என்ன லெப்ட் அண்ட் ரைட் விட்டு சொல்லப்படாது. பாவம், அநியாயம் பண்றேன். என்னையா நீங்க படிச்சு என்னத்தை கண்டிய? நான் விட்டுட்டேன். நம்மளால நிக்க முடியாது. தாய்மார்களுக்கு கோபம் வந்தா பதிலே பேசப்படாது. நினப்பில் வச்சுக்கிடுங்க. விட்டுட்டேன். மறுநாள் காலையில் 8 மணி. இந்த ஆட்சி விபூதியை பூசிக்கிட்டு நாராயணாங்கு. எனக்கு எப்படி இருக்கும்? என்னங்க ஆட்சி, ராத்திரி நான் சொன்ன போது அந்த பொடி பிடிச்சியே? ஆமா, ராத்திரிக்கு சொல்லப்படாது. ஏன்? எல்லா வேலையும் முடிச்சு உலகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டு அவர் கடைசியா போய் நிம்மதியா படுக்கிற போது நாராயணான்னு கூப்பிட்டா அவர் தூக்கம் கெட்டு போயிருமில்ல. கூப்பிடப்படாது. இப்ப சொல்லுங்க, அந்த ஆட்சி பக்தி அதிகமா நம்ம பக்தி அதிகமா? நம்ம பக்தனா நடிக்கிறான், மறக்காதீங்க. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். அதுதான் உண்மையான பக்தி. நான் ராமநாமத்தை சொல்லல, அதனாலதான் இவ்வளவு தடையும் வருது. ராம் 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 ராம். காசிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 13 வயசு பையன். ஒரு கிணறு, கிணத்து மேல சிட்டுக்குருவி. இந்த பையன் என்ன பண்ணா, அந்த இடத்துல போய் அந்த வாளிக்காக உள்ள கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயித்தை அப்படி தூக்கி போட்டான். சிட்டுக்குருவி மேல விழுந்தது. சிட்டுக்குருவி இறந்து போச்சு. ஐயோ, சிட்டுக்குருவி இறந்து போச்சேன், நான் காரணமா இருந்துட்டனே, நான் காரணமா இருந்துட்டனே. மனசுக்குள்ள உறுத்துது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் புரியல. வீட்டுக்கு வந்தான்.
மனசு ஓடலை, படித்தான், ஒரு பக்கம் உள்ளே அழுத்துது, கல்யாணம் பண்ணாங்க. அதுலேயும் முதல்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, இவன் ஓடி போயிட்டான். அந்த பொண்ணை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்தான் இந்த பையன், எப்படியோ பிடிச்சி மடக்கி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. நம்ம ஊரில் வயசானா கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். ஏன்? யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம். அதென்ன இவன் மட்டும் நிம்மதியா இருக்கிறது? பிடிச்சி மாட்டி விடு. அதென்ன இந்த ஆள் மட்டும் நிம்மதியா இருக்கிறது? ஒருத்தன் எனக்கு முந்தானத்து பேசுற போது அழகா சொன்னேன், அரேஞ்சு மேரேஜுக்கு லவ் மேரேஜுக்கு என்னடா வித்தியாசம் நாங்களாம். இவன் அழகா சொன்னேன், நாமளே போய் கிணத்துல விழுந்தா லவ் மேரேஜ், அப்பா அம்மா பிடிச்சி தள்ளி கிணத்தா அரேஞ்சு மேரேஜ். அது மாதிரி கல்யாணம் ஆச்சு, அப்புறமும் இந்த மனசுக்குள்ள உறுத்தல். 2 பிள்ளை பிறந்தது, MA பாஸ் பண்ணா, அப்புறமும் உறுத்தல். நேர தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. அந்த ஆள் வந்து தேடுறார். பகவான் ரமணர் காலில் போய் விழுந்தார் திருவண்ணாமலையிலே. அரவிந்தர் புதுச்சேரி, காஞ்சன்காடு பப்பா சுவாமிகள், ராமதாஸ். அப்பவும் இல்லை, மனசு நிம்மதி இல்லை. எங்க போனாலும் என் மனசு எங்கூடத்தானே வரும். காசிக்கு போனா என்ன, கைலாசத்துக்கு போனா என்ன. திரும்ப போனார், குடும்பத்தில் இருந்தார், திரும்ப 2 பிள்ளை. இன்னும் புரியல, கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள அரவிந்தர் சமாதி ஆயிட்டார், பகவான் ரமணர் சமாதி ஆயிட்டார். ஐயோ 3 பேர்கிட்ட போனேன், 2 பேர் போயிட்டாங்களே, ஒரு ஆளுத்தான் பாக்கி. காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ் பப்பா சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். அவர் பார்த்தார், வயசாயிடுச்சு, இப்படி சுத்தாது, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன், உள்ளுக்கு கிடந்து உறுத்துது, ஒன்றும் புரியல. ஒரு குருவியை கொன்னுட்டேன். நம்ம எவ்வளவு கொலை பண்ணி சாப்பிட்றோம். நமக்கு சுடுகாடு அங்கே, அந்த உயிர்களுக்கு சுடுகாடு இங்கே. ஒரு குருவியை கொன்னுட்டேன், நான் சொல்றதை சொல்லு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருந்தாரா. எல்லாம் மறந்து போச்சு, மந்திரம் மட்டும் வருது, ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 தடவை 2000 தடவை அப்படியே உட்கார்ந்து இருக்கார். பசியில்லை, தாகமில்லை, தூக்கமில்லை. சுற்றி வர கரையான் புத்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம். இப்போ முழிச்சு பார்க்கிறார், இந்த துன்பம் போயிடுச்சு. குருநாதர் இவரை பார்க்கிறார், திருவண்ணாமலைக்கு போ, திருவண்ணாமலையிலே தேர்முட்டிக்கு பக்கத்தில் போய் உட்கார். வந்தார், ஒரு பச்சை வேஷ்டி, பச்சை துண்டு, கையில் ஒரு விசிறி. அவருக்கு என்ன பேரு? விசிறி சுவாமிகள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. என்ன மந்திரம்? ராம் ராம் ராம். ஆமா, இந்த ராம மந்திரம் சைவமா வைஷ்ணவமா? தியாகையர் சொல்றார், திருவையாற்றிலே சமாதியாகி இருக்கக்கூடிய தியாக பிரம்மம் சொல்கிறார், 2ம் சேர்ந்தது. நாராயணா 8 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய. நாராயணாவில் 2வது எழுத்து ரா. சைவத்தில் 5 எழுத்து நம சிவாய. 2வது எழுத்து மா, அங்க 2வது எழுத்து ரா, இங்க மா, சேத்தா ராம. நமக்கு வந்தாராம், போனாராம், இருந்தாராம், அந்த ராம் தான் தெரியுமே தவிர அந்த ராம் தெரியலையே. ராம் 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 சொல்லிக்கிட்டே இரு. சொல்ல ஆரம்பிச்சாரா, இலங்கைக்கு வந்தாச்சு. ராமன் கொண்டு சேர்த்துட்டான், இலங்கைக்கு வந்தாச்சு. ஆமாம், முன் வழியா போறதா பின் வழியா போறது? ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா முன்வாசல் வழியா போகணும், இல்லைன்னா பின்வாசல் வழியா போகணும். நமக்கு அப்படித்தான். மகாலட்சுமி கடாட்சம் பின்வாசல் போனாரா, மலையில ஒருத்தி நிக்கிறா. அவருக்கு பேரு லங்கினின்னு பேரு. சரியான ஆளு, 8 கை அவளு. இவர் அவளுக்கு பக்கத்துல போறார். லங்காதேவி பக்கத்துல போனாரா, 8 கை 4 முகம். யமன் நின்னாப்புல நிக்கிறார். நீ யார்? நான் இந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தேன், டூரிஸ்ட். யாரு சொல்றா? ஆஞ்சநேய சுவாமி. நீ சுற்றி பார்க்கிற அளவுக்கு இந்த ஊர் சாதாரணமானதல்ல, நான் சுற்றி பார்க்காமல் போக மாட்டேன். என்ன இப்படி சொல்ற? பக்கத்துல வந்தாலாம். இவர் என்ன பண்ணாரு? இவர் 2 கையினால, அவ 8 கையவும் ஒத்த கையினால பிடிச்சாரு, ஒத்த கையினால விட்டாரு ஒரு அறை. அவளுக்கு அப்பத்தான் உலகமே சுத்துதுன்னு தெரியும். கீழே விழுந்துட்டா, எந்திரிச்சார், ஒரு கும்பிடு போட்டா. பிரம்மா என்ன இங்க வேலைக்கு வச்சாரு. வேலைக்கு வச்ச பொழுது எப்போ இந்த வேலை முடியும்னு கேட்டேன். ஒரு குரங்கு வந்து உன்னை அறையும், கீழே விழுவாய், அத்தோட இந்த வேலை முடியும்னார். நான் போகிறேன், அன்னதே முடிந்ததைய, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். ராமாயணத்தை சுருக்கமா சொல்லுங்க, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அவ்வளவுதான் ராமாயணம்.
என்னைக்கு இருந்தாலும் தர்மம் ஜெயிக்கும். என்ன கொஞ்சம் லேட்டா நம்ம அதுக்குள்ள ஓஞ்சி போயிடும். இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு நல்லா இருக்காண்டா அவன் மேல ஏறுறான், தப்பு பண்ணிக்கிட்டே போறான். எவ்வளவுக்கு மேல ஏறி விழுந்தானோ அவ்வளவுக்கு ஆக்சிடென்ட் அதிகப்படும். புரியுதா? தர்மம் அறம் வெல்லும், பாவம் தோற்கும். அன்னதே முடிந்ததைய அறம் வெல்லும், பாவம் தோற்கும். போயிட்டான். இவர் ராத்திரி நேரம் எல்லாம் தூங்குவாங்க, சுத்தி பார்க்கணும். சின்ன வடிவம் எடுத்துக்கிட்டார், அப்படியே தேடி போறார். 700 காதம் இலங்கை, புகை நுழையாத இடத்துல கூட இவர் போய் தேடினார். அந்த வீடு இந்த வீடு, பெரிய பெரிய இடம். ஒண்ணு முக்கியமானதை சொல்லணுமே, மனையெல்லாம் கனகம், மரமெல்லாம் கற்பகம். எல்லா மரமும் கற்பக மரம். கற்பக மரம்னா தெரியுமா? கீழே உட்கார்ந்தா நினைச்சது கிடைக்குமா? பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பக பிள்ளையார்னு பேர். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திருக்கை சென்று பொற்புடன் பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யிலை கண்ட உண்மை. கண்ணதாசன் பார்த்து எழுதின பாட்டு. அற்புத கற்பகம், கற்பக மரம், மரமெல்லாம் கற்பகம், மனையெல்லாம் கனகம். இந்த சுவர் இருக்கே, அது பூரா தங்கத்தினால பண்ணி வச்சிருக்கானா. இந்த தேவலோகத்து பெண்கள் அரக்கியர்களுக்கு முடியை எடுத்து சிக்கெடுத்து தலை சீவி விடுறாங்களாம். அரக்கியர்கள் கொடுத்துட்டு நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நிற்கிறது யாரு? ரம்பை. இது யாரு? திலோத்தமை. அது யாரு? ஊர்வசிச்ச. என்னடா இவன் வாழ். ஆமா, லங்கைக்குள்ள சூரியன் வரமாட்டானாமே, ஏன்? ராவணனுக்கு பயந்து வரமாட்டான். இல்ல, சூரியன் இங்க வந்தா இந்த தங்கமயமான ஊரை பார்த்தான்னா இந்த ஒளி பட்டு அவன் கண்ணு பிரகாசம் போயிடும், ஒழுங்கா பாதை தெரியாது அப்படின்னு சூரியன் இந்த பக்கம் வர்றதில்லை. எல்லாம் தங்கமா இருந்தா எங்க வீடு பூரா தங்கமா இருந்தா எப்படி இருக்கும்? ஓ, இவனுடைய தவம் இப்படி. பார்த்தாச்சா?